அவர்களுடைய அந்த தாழ்வு மனப்பான்மை போக்கப்பட்டால் அவர்களிடமிருந்து எழக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தும் அபரிவிதமான சாதனைகளை, மிகப்பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய வகையிலே அந்த செயல்பாடுகள் அமைந்திருக்கும் என்பதனுடைய உதாரணமாக, வெளிப்பாடாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை இறுதியாக நாம் பார்த்தோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான தாழ்வு மனப்பான்மையினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்பதனை அவர்கள் ஃபிரௌனிடத்திலே செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொன்ன உடனே அவர்கள் எடுத்து வைத்த மறுப்புகள் நமக்கு காட்டுகிறது. ஒன்று ஒன்றா மறுத்துக்கிட்டே வந்தாங்க. ஆரம்பத்தில் போன்னு சொன்ன உடனே ஏற்கனவே என் மீது கொலை குற்றம் இருக்கிறது என்று சொன்னாங்க. அதற்கு பிறகு அதற்குரிய பரிகாரம் செஞ்ச உடனே நான் சொல்வதை அவர்கள் பொய்ப்படுத்துவார்களோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று மறுப்பு சொல்லி அதிலிருந்து பின்வாங்கினார்கள். அதற்கும் 2 சான்றுகளை, சாட்சிகளை அல்லாஹ் கொடுத்ததற்கு பிறகு என்னால் சரியான முறையில் பேச முடியாது, அதுக்கு ஏதாவது நீ பரிகாரம் பண்ணி என்னுடைய சகோதரரை எனக்கு கூட அனுப்பு என்று கேட்டாங்க. அதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக ஆக்கியதற்கு பிறகும் கூட, அதற்கு பிறகும் என்னுடைய நாக்கிலே இருக்கிற முடிச்சுக்களை நீ அவிழ்த்து விட்டால்தான் என்னால் சரளமாக போய் பிரச்சாரம் செய்ய முடியும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதற்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து ஃபிரௌனுடைய அந்த அக்கிரமத்தை நினைத்து பயப்படுகிற பொழுது, உங்களோடு நான் இருந்து அந்த சபையிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கண்காணித்து பேசுகிற பேச்சுக்களை கேட்டு நான் உங்களை வழிநடத்துவேன் என்று அல்லாஹ் அவர்களுக்கு தைரியம் ஊட்டி அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த சந்தேகங்கள், கசடுகள், தாழ்வு மனப்பான்மை எல்லாவற்றையும் நீக்கி அந்த ஃபிரௌனுடைய சபைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பி வைக்கிறான். இவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த சபையிலே போய் பேசுகிற பேச்சுக்களையும் அங்கே எடுத்து வைக்கப்படுகிற வாதங்களையும், அந்த வாதங்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முறியடிக்கின்ற விதத்தையும் பார்க்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆரம்பத்தில் எல்லாவற்றிற்கும் தயங்கி பின்தங்கி கொண்டிருந்த மூசா நபி அவர்களா ஃபிரௌனுடைய சபையில இப்படி நேருக்கு நேராக நின்று கொண்டு மிக சுலபமான முறையில் அவனுடைய வாதங்களை எல்லாம் முறியடிக்கிறார்கள் என்று ஆச்சரியப்படுகிற விதத்திலே அவர்களிடமிருந்து செய்திகள் வெளிப்படுகிறது. போன உடனே ஃபிரௌனை சந்திச்ச உடனே தங்களுடைய தூதுத்துவ செய்தியை ஆரம்பமா எடுத்து வைக்கிறாங்க. இன்னா ரசூல் ரப்பில் ஆலமீன், நாங்கள் அகிலத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுடைய தூதர்களாக உன்னிடத்திலே வந்திருக்கிறோம், அல்லாஹ் எங்களை தூதராக தேர்வு செய்திருக்கிறான் என்று தன்னுடைய பேச்சை துவங்கிட்டு அடுத்து சொல்றாங்க, அரிசில் மானா பனி இஸ்ராயில், நீ இந்த பனு இஸ்ரவேலர் சமுதாயத்தை ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற, அவங்களை கடுமையா நீ கொடுமைப்படுத்துற, வேதனைப்படுத்துற, அவர்களை நீ என்னோடு அனுப்பிவிடு. வலா துஅதிபுஹும், அவர்களை நீ வேதனை செய்யாது. இன்னஹு வலா துஅதிபுஹும் கத் ஜா ரப்புக், அந்த இந்த செய்தியை நான் உன்னிடத்துல நான் எடுத்து சொல்றேன், என்னுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நீ பனு இஸ்ரவேலர்களை என்னோடு அனுப்பிவிட வேண்டும். இன்னா கது ஊஹிய இலைனா அன்னல அஸாப அலாமன் கஸப வ தவல்லா, யார் என்னுடைய இந்த வார்த்தைகளை மறுத்து பொய் என்று கருதி புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று என் இறைவன் எங்களுக்கு வஹீ செய்தி அறிவித்து தருகிறான். வஸ்ஸலாமு அலா மனித்தபால் ஹுதா, நேர்வழியை யார் பின்பற்றுகிறாரோ அவருக்கு தான் சாந்தி கிடைக்கும். ஆகையினால் நான் சொல்லுகின்ற கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு பனு இஸ்ரவேலர்களை என்னோடு அனுப்பிவிடு என்று ஃபிரௌனிடத்தில் பேசுறாங்க. பேசிக்கிட்டே இருக்கிறாங்களா, அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது இவன் அந்த மூசா நபியை கவனிச்சுக்கிட்டே இருந்து டக்குனு இடையில குறுக்கிடுறான். கொஞ்சம் நிப்பாட்டு, கொஞ்சம் நிறுத்து, உன் பேச்சை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் சில செய்திகளை சொல்றான். என்ன சொல்றான், அலம்னு ரப்பிக பீனா வலீதன் வலபிஸ பீனா மின் உம்ரிக சினீன் வஃஅல்த ஃபஅலத கல்லதி ஃபஅல்த வஅன்த மினல் காஃபிரீன், நீ ஏற்கனவே நம்மகிட்ட கொஞ்ச நாள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வளர்ந்த அந்த ஆளு தானே நீ. வலபிஸ பீனா மின் உம்ரிக சினீன், ரொம்ப வருஷமா நம்முடைய கஸ்டடியில இருந்த ஆளு தானே நீ. வஃஅல்த ஃபஅலத கல்லதி ஃபஅல்த வஅன்த மினல் காஃபிரீன், யாருக்குமாற செய்யக்கூடாத வேலையை பூரா செஞ்சு போட்டு நன்றி கிட்டத்தனமா ஓடி போன ஆளுதானே நீ அப்படின்னு பாயிண்ட பிடிச்சுட்டான். பிடிச்ச உடனே சாதாரண ஆட்களா இருந்தால் ஏற்கனவே இருந்த மனோநிலையில மூசா நபி இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, நான் முதல்ல அல்லாஹ்ட்ட சொன்னேன் கேட்டானா, போனா மாட்டிக்குவோம், வேண்டாம் வம்புல தள்ளி விட்டுறாத, இப்போ கரெக்டா கண்டுபிடிச்சு விட்டானே அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டும். ஆனா மூசா நபியுடைய உள்ளத்துல இருந்த அந்த கசடுகள் எல்லாம் நீக்கப்பட்டதுனால அவன் அந்த கேள்வியை கேட்டவுடன் அதை எந்த அளவுக்கு லாபகமாக எதிர்கொள்கிறார் பாருங்க. கேட்டவுடன் அவங்க சொன்னாங்க, கால ஃபஅல்துஹா இதன் வஅனமின் அல்லாஹி ஃபஃபரத்து மின்கும் லம்மா கிஃப்துகும் ஃபவஹபலி ரப்பி ஹுக்மன் வஜஅலனி மினல் முர்சலீன். ஆமாம், நான் செய்யத்தான் செஞ்சேன், நான் அது மாதிரி காரியத்தை பண்ணத்தான் செஞ்சேன்.
ஒருத்தரை கொலை பண்ணிட்டு ஓடி போகத்தான் செஞ்சேன். இதன் அனமினல் லாலி. அப்ப எனக்கு விவரம் தெரியாது. நான் விவரம் தெரியாம புரிந்து கொள்ளாமல் தப்பான ஒரு வழியில இருந்தேன். அதனால அந்த காரியத்தை செஞ்சு விட்டேன். மின்கும் லம்மா கிப்துக்கும், உனக்கு பயந்துகிட்டு நான் ஊரை விட்டு ஓடியும் போனேன். ஓடி போன நேரத்தில் வஹபலி ரப்பி ஹுக்மன் வஜஅலனி மினல் முர்சலீன், என் இறைவன் எனக்கு ஞானத்தை வழங்கி என்னை தன் தூதரா அவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அப்ப நான் செஞ்ச தப்ப இப்ப எதுக்கு பேசுற? அவன் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிவிட்டு அடுத்து மேட்ருக்கு வர்றாங்க. வத்தில்கே நியாமத்துன் தமுன்னுஹா அலையான் அப்பத்த பனி இஸ்ராயில், ஏம்ப நீ எனக்கு செஞ்ச உதவிகள் என்ன, நீ வளர்த்தது சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன கஸ்டடியில வச்சு எனக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செஞ்சிய, அதையெல்லாம் சொல்லி காட்டி நீ இந்த பனு இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்துறியா? எனக்கு செஞ்ச உதவிக்கு அவங்களை எப்படி அடிமைப்படுத்தலாம்? நான் கேட்ட கேள்வி என்ன, நீ பேசுற பதில் என்ன? சம்பந்தம் இல்லாம பேசுறீ. அவன் டைவர்ட் பண்றான். அவனுடைய கேள்வியில் இருந்து ஃபிரௌனை மூசா நபி டைவர்ட் பண்றாங்க. மேட்ருக்கு வா, பனு இஸ்ரவேலர்களை ஏன் கூட அனுப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ நம்ம எனக்கு செஞ்சது பூரா லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறிய. இது சைக்காலஜிக்கலாக மனுஷனை பாதிக்க செய்யற ஒரு பெரிய வாதம் ஃபிரௌன் எடுத்து வச்சது. சாதாரண வாதம் இல்ல. நீங்க இந்த ஊர்கள், சில ஊர்கள் எல்லாம் வந்து ஜமாத்து கூட்டங்கள்லாம் கூடுவாங்க, பஞ்சாயத்து பண்றதுக்கு, சில பிரச்சனைகளை பேசுறதுக்கு ஊர் கூட்டம் கூடி உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சில பேர் வந்து சில பேச்சுக்களை கொஞ்சம் காரசாரமா, யாராவது முக்கியமான ஆட்கள் மேல குறைகளை சொல்லி இது மாதிரி பிரச்சனை இருக்குது என்ன ஏதுன்னு பாக்கணும் அப்படின்னு கொஞ்சம் சத்தம் போட்டாருன்னு வச்சுக்குவோம். அவனை ஆஃப் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உன்னை பத்தி தெரியாதா, யாரு நீ, ஒரு லிஸ்ட் எடுத்து விடவா அப்படின்னா அப்படி கப்புன்னு அமைஞ்சிருவார். எதுக்குடா வம்பு, அவனை பத்தி பேச போய் நம்ம வண்ட வாரத்தை எடுத்து விட்டானுன்னா நம்ம மூச்சு காட்டாம நம்ம வேலையை பார்ப்போம். அந்த வேலையை மூசா நபி மேட்டரையும் பாக்குறான். நீ ரொம்ப பேசுறிய, பனு இஸ்ரவேலர் வக்காலத்து வாங்கிட்டு வர்றிய, நீ யாரு? பாலத்தை கல்லத்தி பாலத்தை அந்த மினல் காஃபிரீன், இன்னென்ன வேலையெல்லாம் செஞ்சு போட்டு நன்றி கிட்டத்தனமா ஓடி போனோம் தானடா, நீ என்னடா இந்த பேச்சு பேசுற? அந்த லெவல்ல இவன் பேசுறான். அதுக்கு மூசா நபி என்ன சொல்றாங்க? ஒத்தில்கே நியாமத்துன் தமுன்னுஹா அலையான் அப்பத்த பனி இஸ்ராயில், எனக்கு நீ செய்த உதவியில் ஒருவரும் இருக்கட்டும், அதற்கு நான் நன்றி செலுத்துவதா நன்றி பரப்பதா, நியாயமா அநியாயமா, அது தனி விவாதம். அந்த பிரச்சனை இங்க எதுக்கு கொண்டு வர்ற? நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற பனு இஸ்ரவேல் மேல்ற அவங்களை நீயே அடிமைப்படுத்துறதுக்கு, அதுக்கு இதுக்கு எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பேச்சுடைய மேட்டரை டைவர்ட் பண்ணி விடுறாங்க. உடனே அவன் அடுத்த கேள்விக்கு தாவுறான். ஒமா ரப்புல் ஆலமீன் கால ஃபிரௌன் ஒமா ரப்புல் ஆலமீன். அப்ப ஃபிரௌன் அடுத்து கேட்கிறான், சரி ரப்புல் ஆலமீனுடைய தூதர்கள் சொன்னீங்களே, அந்த ரப்புல் ஆலமீன் யார் அதை சொல்லு. நீ இந்த மேட்டரை விட்டுருவோம். ரப்புல் ஆலமீன் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்படியே லட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த மேட்டரை சொல்லத்தானே வந்திருக்கிறாங்க. ரப்புல் ஆலமீன் யாரு, அவருடைய பண்புகள் என்ன, நீ ரப்பா, நீ கடவுளா, உனக்கு கடவுளுடைய பண்பு இருக்கிறதா என்பதை விளக்கிறதுக்காக வேண்டிதான் மூசா நபி வந்திருக்கிறாங்க. அவன் வாயிலிருந்து அந்த கேள்வி வந்த உடனே அப்படியே லட்டு சாப்பிட்ட மாதிரி சந்தோஷமாக அந்த கேள்விக்கு பதிலளிக்க ஆரம்பிக்கிறார்கள். சில நேரத்தில் சில சபைகளை நாம போய் இருப்போம், சில செய்திகளை சொல்லணும்னு, அந்த செய்திகளை சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எதிராளியிடம் இருந்தே அது மாதிரியான ஒரு கேள்வி வந்து விடும். நமக்கு சந்தோஷம் தாங்க, இதுக்கு தானே வந்தேன், இந்த மேட்டரை போட்டு உடைக்கத்தானே வந்தேன், நீனே ஓமாயில கேட்டுட்ட இந்த பிடிச்சிக்க பதிலேன்னு நங்கு 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 நங்குன்னு மண்டையில கொட்டிட்டு இறங்குவோமே, அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவன் வாயிலிருந்து ரப்புல் ஆலமீன் யார் என்ற கேள்வி வந்த உடனே மூசா நபி பதில் சொல்லுகிறார்கள். கால ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த் வமா பைனஹுமா இன் குன்தும் மூகினீன். என் இறைவன் எப்படிப்பட்டவன்? அவன் தான் வானங்களை படைத்த ரட்சகன், அவன் தான் பூமியை படைத்த ரட்சகன், அந்த வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் படைத்த ரட்சகன். ஏன் குன்தும் மூக்கினேன், நீங்கள் நம்பக்கூடிய மக்களாக இருந்தால் அவன் தான் இறைவன் என்பதை நம்பிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. சொன்னவர்கள் அவன் என்ன பண்றான்? ரொம்ப விவகாரமா பேசுறாரு. அந்த பேச்சை வந்து திசை திருப்பதற்காக வேண்டி, அதுக்கு நக்கல் பண்ணி அர்த்தம் இல்லாத ஆக்குறதுக்காக வேண்டி சபையோரை பார்த்து சொல்றான், காலலிமன் அவ்வளவு தஸ்தமியூன். இப்ப கேட்டுக்கிட்டீங்களா? பேசுற பேச்ச கேட்டுக்கிட்டியா? இது அது நக்கல் பண்ற வேலை தானே. ஒருத்தர் பேசினார்னா பேசி சரியா தப்பா கேள்விக்கு நேருக்கு நேரம் பதில் சொல்லணும். அதை விட்டு சபையில உட்கார்ந்து இருக்கிற மக்களை பார்த்து கேட்டுக்கிட்டீங்களா, என்ன சொல்ற கேட்டுக்கிட்டீங்களா? மூசா நபி பார்த்தா இவன் டைவர்ட் பண்றான், நம்ம சொல்ல வந்த மேட்டரை சொல்ல விட மாட்டேங்கிறான், தேவையில்லாம இவன் பேசுற இந்த பேச்சுக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தான். இவனுடைய இந்த அலட்சியத்திற்கு, இவனுடைய இந்த நக்கலுக்கு நாம பதில் சொல்ல ஆரம்பிச்சா நம்ம மேட்டரை விட்டு தாவி போயிருவோம். அதனால இவனுடைய இந்த நக்கலை கண்டுகொள்ள கூடாது. கேட்ட மெயின் கேள்வி இருக்குது, அந்த கேள்விக்கு பதில பிடிப்போம். இவங்க அப்படியே நேர்கோட்டில் பயணிக்கிறாங்க. அவனதை திசை திருப்ப முயற்சிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் திசை திரும்பல. அவங்க என்ன கேள்விக்கு பதில் சொல்லணும் அந்த கேள்வியினுடைய பதில ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க விவாத அரங்கத்தில் கூட பார்த்துருக்கலாம்.
ஏற்கனவே பல விவாதங்கள் நம்ம ஜமாத்து கண்டிருக்கல. சில விவாதங்கள்ல சில கேள்விகளை எடுத்து எதிராளி போடுவார், நம்ம தரப்புல பதில் இருக்கும், ஆனா பதில சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? இந்த கேள்விக்கு பதில் வரலையே, இன்னும் வர காணவே நமக்கு உள்ளத்துக்குள்ள அரிக்கும். ஆனா சம்பந்தப்பட்டவருக்கு தெரியும், உட்கார்ந்து இருக்கிறவருக்கு இந்த கேள்விக்கு பதில் இல்லைன்னு தெரியும். ஆனா இப்ப அந்த பதில சொன்னோம்னா அந்த பதில இருந்து இன்னொரு கேள்வி கேட்பான், மெயின் டாபிக் விட்டுட்டு போயிடும். நம்ம ஏற்கனவே 4 கேள்வி வச்சிருக்கிறோம், அந்த கேள்விக்குரிய பதில்கள் அவங்க கிட்ட இருந்து வரவழைக்கணும். அந்த நேரத்தில் இவன் கேட்கக்கூடிய இந்த சின்னத்தனமான கேள்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பதிலளித்தால் நம்முடைய முக்கியமான பிரச்சனை திசை திருப்பப்பட்டு விடும். ஆகையால இந்த கேள்விக்கு கடைசியில் பதில் வச்சுக்குவோம் என்று திரும்ப திரும்ப கேட்பார். இத்தனை தடவை கேட்டு விட்டோம், பதில் இல்லை சொல்லவே மாட்டாங்க. லாஸ்ட் ஃபைனல் டச்சில் 20 தடவை கேட்டேன்னு கேள்விக்கு பதில் இல்லைன்னு இந்தா புடிச்சுக்க பதிலை முடிச்சு விட்டு மேட்டரை முடிச்சுட்டு எந்திரிச்சு வருவாங்க. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, அவன் திசை திருப்புகிறான். அலா தஸ்தமிஊன், கேட்டீங்களா மூசா சொல்றது கேட்டீங்களாப்பா அப்படின்னு மக்களை பார்த்து அவன் நக்கல் செய்கிற பொழுது மூசாவுடைய அந்த நக்கல் விஷயத்துக்கு பதில் சொல்லாமல் நேர்கோட்டிலே பயணிக்கிறார்கள். கால ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிபி வமா பைனஹுமா இன் குன்தும் தாக்கிலூன். அது மாத்திரமில்லைப்பா, அவன்தான் மேற்கு திசையின் இறைவன், அவன்தான் கிழக்கு திசையின் இறைவன், அந்த இரண்டிற்கும் இறைப்பட்டதற்கும் அவன்தான் இறைவன் அப்படின்னு அடுத்த மேட்டர் சொல்றாங்க. இப்ப அவன் டைவர்ட் பண்ண பாக்குறான், மக்களை எல்லாம் பார்த்து சொல்றான், இன்ன ரசூலுக்கும் உள்ளதி ஒரு சில இலைக்கும் மஜ்னூன், உங்க தூதர் சரியான லூசுதான் கூட இருக்குப்பா. நல்ல மேட்டர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நல்ல கருத்தாளமிக்க வார்த்தைகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மேட்டருடைய அந்த கணத்தை குறைப்பதற்கு அவன் எடுத்து வைக்கிற சொல்ல என்ன, இன்ன ரசூலுக்கும் உள்ளதி ஒரு சில இலைக்கும் மஜ்னூன், சரியான லூசா இருப்பான் இருந்தாலு ஒன்னு எனக்கு ஒண்ணு உளறிக்கிட்டு இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் காதுல வாங்கவே இல்லை. திரும்ப சொல்றாங்க, கால ரப்புக்கும் ரப்பு ஆபாய்க்கும் உள்ளவளின், அந்த இறைவன் உனக்கும் அவன் தானடா இறைவன், உன்னை பெற்றெடுத்த அப்பன் பாட்டன் முப்பாட்டன் அனைவருக்கும் அவன் தானடா இறைவன் அப்படின்னு அந்த ரப்புல் ஆலமீனுடைய பண்புகளை ஃபிரௌனுடைய சபையில ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அடுத்து சொல்றாங்க, ரப்புல் அல்லதி ஆதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு சும்ம ஹதா, அந்த இறைவன் எப்படிப்பட்டவன், அவன் தான் உலகத்திலே இருக்கிற ஒவ்வொன்றையும் படைத்தான், ஒவ்வொரு பொருளுக்கும் வடிவம் கொடுத்தான், வடிவம் கொடுத்ததோடு மாத்திரமில்லை அவைகளுக்கு நேர்வழியும் காட்டினான். மற்ற மதங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல இறைவனுக்கு படைக்கிறதுக்கு ஒரு வேலையை கொடுத்திருப்பாங்க. இறைவன் படைப்பான், பாதுகாப்பான், அழிப்பான், அத்தோடு இறைவனுடைய வேலை முடிஞ்சிருச்சுப்பாங்க. சில மதங்கள்ல கடவுளுடைய பணி என்ன என்று கேட்டால், கடவுள்னா ஜெனரேட்டரு, கடவுள்னா ஆபரேட்டரு, கடவுள்னா டெஸ்டரு, அவர் உருவாக்குபவர், பாதுகாப்பவர், அழிப்பவர், அதுதான் கடவுளுடைய பண்புன்னு சொல்லுவாங்க. ஆனா திருமறை குர்ஆன் சொல்கிறது, அவன் உருவாக்கினான், உருவாக்கிட்டு சும்மா விடல, உருவாக்கிய தன்னுடைய படைப்புகளுக்கு அவன் தான் நேர்வழி காட்டினான், அவனுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் படைப்புகள் இயங்க வேண்டும் என்று சொல்லி அடுத்து ஒரு செய்தியை சொல்றாங்க. சொன்ன உடனே அடுத்து அவன் என்ன பண்றான், இப்பதான் சரியான ஒரு பாயிண்ட் வந்திருக்குது, இந்த பாயிண்ட பயன்படுத்தி மூசாவின் மீது சபையோருடைய கோபத்தை திருப்ப வேண்டும் என்று சொல்லி அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறான். ஃபமாபாலுல் குரூனில் ஊலா, அவன் தான் நேர்வழி காட்டனா, அவனை தான் வணங்கணும், அவன் தான் இறைவன் அப்படின்னா இப்ப சொல்றியப்பா, அப்ப நம்முடைய முன்னோர்கள் பல பேரு இந்த கொள்கையை ஏத்துக்காம வேறு வேறு தெய்வங்களை வணங்கிவிட்டு இறந்து போயிட்டாங்களே, அவங்களுடைய நிலைமை என்ன, முன்னோர்களுடைய நிலைமை என்ன? இந்த கேள்வி ஏன் கேட்கிறான், முன்னோர்கள் வேற தெய்வங்களை வணங்கி இருந்தா அவங்களுக்கான ரிசல்ட் என்ன, நரகம் தான் மறுமையில. நீ இறைவனை ஏத்துக்கலாட்டி உனக்கு நரகம், உன் அப்ப ஏத்துக்கலாட்டி அவனுக்கு நரகம், உன் பாட்டை ஏத்துக்கலாட்டி அவனுக்கு நரகம், உன் பஞ்சாயத்து யாரு ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலாட்டியும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நரகம் என்பது இஸ்லாத்தினுடைய தீர்ப்பு தானே. அவன் புரிந்து கொண்டு முன்னாடி உள்ளவங்க ஏத்துக்கலையா, அப்ப அவங்க நரகத்துக்கு தான் போவாங்கன்னு மூசா பதில் சொல்வாரு. சொன்ன உடனே சபையோரை கிளப்பி விட்டு, பாத்தீங்களா உங்க அப்பா நரகத்துக்கு போவாருங்களா, உங்க அம்மா நரகத்துக்கு போவாங்கன்னு ஆள் சொல்றாரு, இவரை சும்மா விடலாமா, அப்படி கிளப்பி விடலாம்ல. மக்களை பூரா திசை திருப்பி விட்டு அடிப்பதற்கு தூண்டி விடுகின்ற கோணத்துல கேள்வியை முன்வைக்கிறான். ஃபமாபாலுல் குரூனில் ஊலா, அப்படியான முந்தி சென்று விட்ட சமுதாயத்து மக்களுடைய நிலைமை என்னப்பா அப்படி நச்சுன்னு கேட்சி பண்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இவருடைய கேள்வியுடைய சூத்திரம் என்ன, எதுக்காக இந்த கேள்வியை போடுறான், இந்த இடத்துல இவன் எதிர்பார்க்கிற பதில சொன்னா சபையை நாஸ்தியாக்கிடுவான், பிரச்சனை ஏற்படுத்திடுவான். அதனால நமக்கு இவனுக்கு பதிலையும் சொல்லணும், பிரச்சனை வராத பதிலையும் சொல்லணும் அப்படின்னு பதில சொல்றாங்க. கால இல்முஹா இந்த ரப்பி ஃபீ கிதாப்,
லா யலில்லு ரப்பி வலா இன்சா. அது பற்றிய ஞானம் என் இறைவனிடத்தில் இருக்கிறது. அவன் பார்த்துக்குவான், உனக்கு என்ன கவலை? லா யலில்லு ரப்பி வலா இன்சா. அவன் தப்பா தீர்ப்பளிக்கவும் மாட்டான், எதையும் மறக்கவும் மாட்டான், எல்லாம் அவனுக்கு தெரியும். உனக்கு எனக்கு மேட்டர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ அப்பம் பாட்ட மேட்டர் போற, இங்க வாடா, திரும்ப எடுத்து விடுறான். எங்கிட்டு நவள முடியல பிராவுன் மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு ஆட்சியாளரை பொறுத்த வரைக்கும் அவர்களிடத்தில் பெருமை உணர்வு அதிகம் இருக்கும். அந்த அதிகத்தினுடைய வெளிப்பாடாய்த்தான் அவன் செஞ்ச வேலை என்ன, ஆனா ரப்புக்கும் ஆலா, நான் தான் உங்களுடைய உயர்வான இறைவன் அப்படின்னு அவங்களிடத்தில் அவன் சொன்னார் என்று சொன்னால் அவனுடைய விருது பெருமைதான் காரணம். அப்படிப்பட்ட பெருமை நிறைந்த ஒருத்தருடைய சபையில போய் அவனுடைய வார்த்தைகளால் திக்குமுக்காட வைத்து அவன் கேட்கிற கேள்விகளுக்கு கணீர் கணீர் என்று பதிலளித்து என்ன கேட்கிறது என்ன செய்யறது என்று தடுமாற வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு அசாத்திய திறமை வேண்டும். சாதாரண மனிதர்களால் அப்படி ஒரு காரியத்தை செய்யவே முடியாது. இவ்வளவு நேரம் பேசுற பேச்ச பார்த்தா நடுநடுக்க வந்துருச்சு உள்ளத்துக்குள்ள. இதுக்கு மேல மூசா பேச விட்டோம், நம்ம வண்டவாளத்தை தண்டவாளத்தை ஏற்றி விடுவாரு, நம்மள கடவுள் இல்லைன்னு சொல்லிடுவாரு, நம்மை மதிக்கக்கூடிய மக்களை மதிக்க விடாமல் திசை திருப்பி விடுவாரு. அப்ப என்ன பண்றது? இத்தோடு இந்த பேச்சுவார்த்தையை நிறுத்திக்கிட்டு நம்ம வேலையை காட்ட வேண்டியதான். என்ன வேலை? எல்லா சத்தியவான்களுக்கு எதிர்த்தும் அசத்தியவாதிகள் செய்யற வேலை என்ன? கருத்துக்கு கருத்து ரீதியா பதில் சொல்ல முடியல உடனே ஆயுதத்தை தூக்குவாங்கல்ல, அடிதடியில் இறங்குவாங்கல்ல, மிரட்டல்ல குதிப்பாங்கல்ல, ஊர் விலைக்கு வச்சிருவேன், அடிச்சு கொண்டு போடுவேன், ஜெயில தள்ளிடுவேன், தீவிரவாதின்னு பட்டம் பண்ணிடுவேன், உன்னை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். சத்தியத்தை சொல்ற எல்லா ஊர்லயும் இந்த பிரச்சனை இருக்குதுல்ல. மூசா நபிக்கு ஃபிரௌனுடைய சபையில அந்த பிரச்சனை வருது. அவன் சொல்றான், காலல இனித்தகல்த இலாஹன் கைரி லஜஅலன்னக மினல் மஸ்ஜூனின். போதும்பா, ஒரு ரப்பு புராணம் போதும். என்ன தவிர வேற எவரால் கடவுள் இருக்கிறார் என்று நீ சொன்னால் உன்னை சிறையில் அடைத்து சித்திரவதைப்படுத்துவேன் அப்படிங்கிறான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஒரு பயம் இல்லை, ஒரு பதட்டம் இல்லை, உள்ளத்திலே ஒரு கலக்கம் இல்லை, வார்த்தைகளில் ஒரு தடுமாற்றம் இல்லை. ரொம்ப தெளிவா சொல்றாங்க, அவ்வளவு ஜீத்துக்கு விஷயம் முபீன், என்ன ஜெயிலில் அடைப்பேன்னு சொல்றிய, நான் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தாலும் ஜெயிலில் அடைப்பாய்? தெளிவான சான்றுகளா கொண்டு வா பார்க்கலாம். இன்குந்தமின சாதுக்கேன், நீ உண்மையானதாக இருந்தால், நீ யோக்கியனாக இருந்தால் உன்னிடம் இருக்கிற சான்றுகளை எடுத்து வை அப்படிங்கிறான் கோபத்துல. சொன்ன மாத்திரத்தை அடுத்த செகண்ட் ஃபால்கா மூசா அஸாஹு ஃபைதா ஹிய ஸுபானும் முபீன். ஏற்கனவே அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கிற சான்று இருக்கிறத கையில கைத்தடி அப்படி தூக்கி வீசுறாங்க, சீருகிற பாம்பன் அப்படி படம் எடுக்குது. உனதா எதஹு ஃபைதா ஹிய பைதாஉலின் நாஸிரீன். தமது கைகளை விழாப்புறத்திற்குள்ளே கொண்டு சென்று வெளியில எடுக்கிறாங்க. அப்படியே 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி அடிக்குது, சொல்லி சொல்லி சொல்லின்னு வெளிச்சம் அடிக்கிறது. ஒரு வித தடுமாற்றம் ஃபிரௌனுக்கு வந்துருச்சு. என்னடா இது, பிடிச்சுக்கு போட்டு விட்டான், நினைச்சு பார்க்க முடியாது. ஒரு கம்பா கையில இவ்வளவு நேரம் கைத்தடி வச்சிருக்கான்னு நினைச்சோம், கைத்தடிக்குள்ள இவ்வளவு மாயாஜால வித்தைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கம்பத்துக்கு போட்டா பாம்பா மாறுத அப்படின்னு அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறக்காண்டி அடுத்து சொல்றான், பல நகர்த்தி என்னக்கு காலலில் மலை உட்கார்ந்து இருக்கிற மக்களை பார்த்து சொல்றான், இன்னஹாதால சாஹிரும் முபீன். பயங்கரமான மந்திரவாதியா இருப்பார் போல இருக்கு, ஒரு பெரிய சூனியக்காரரா இருப்பார் போல இருக்கு. தன்னுடைய தந்திர மந்திர தந்திர வித்தைகளால் சூனியம் செய்கிறார் இவர். மூசாவே, உம்முடைய சூனிய தந்திரத்தால் எங்களை எங்களுடைய பூமியிலிருந்து வெளியேற்றுவதற்கு நீர் திட்டம் தீட்டி இருக்கிறீரா? பல நடத்தி எனக்கு சேரின் மிஸ்லி, நீ என்னையா பாம்பை கொண்டு வந்த, அது மாதிரி எனக்கும் கொண்டு வர முடியும், உண்மை போன்று எம்மாலும் சூனியம் செய்ய முடியும், தயாரா? என்னுடைய சவாலை ஏற்றுக்கொள்கிறீரா? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மறு செகண்ட் ஓகே, எப்ப வச்சுக்கலாம், மௌஇதுக்கும் யௌம தீனத்தி வஅய்யு ஷரன்னாசு லுஹா. நம்முடைய பெருநாள் தினத்திலே, நம்முடைய திருவிழா தினத்திலே அதிகாலை பொழுதில் உமக்கும் என்னுடைய படைக்கும் இடையிலே போட்டி நடக்க இருக்கிறது, ஏற்றுக்கொள்கிறீரா? நான் தயார், நாங்களும் தயார். 2 பேரும் போட்டியை ஒத்துக்கிட்டு அக்ரிமெண்ட் போட்டுட்டு சபை கலைகிறது. மீண்டும் குறிப்பிட்ட திருவிழா நாள் அதிகாலை பொழுது சபை கூடுகிறது. ஒரு புறத்திலே சூனியக்காரர்கள் படை எல்லாம் ஃபிரௌன்ட்ட போய் பேசுறாங்க. மூசா தாள் நிற்கிறாரு, அவரை போட்டியில ஜெயிக்கணும்ன்ற கடைகளை கூட்டிட்டு வந்திருக்கிற, நாங்க களத்தில் நிக்க போறோம், ஜெயிச்சுட்டா என்ன தருவ? இன்னக்கும் இதெல்லாம் மினல் முகர்ரபீன். ஜெயிச்சுட்டா என்ன தருவனா? என்னையா வேணும் உங்களுக்கு? என்னோட நீங்க உட்கார்ந்து போறீங்க, அவ்வளவுதான். எனக்கு நெருக்கமானவர்கள் இனிமே நீங்க தான். அதனால எதை பத்தியும் கவலைப்படாத, மூசாவை தோக்கடிக்கணும், அது மாத்திரம் தான் இன்றைக்கு உன்னுடைய குறிக்கோள். இறங்கு களத்திலங்கிறான். எல்லாம் 2 பக்கமும், மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பக்கம், சூனியக்காரர்கள் அந்த புறத்துல,
சூனியக்காரர் பக்கத்துல இருந்து கேலி கெக்கரிப்பு வேற. மூசா நபியினுடைய அந்த உள்ளத்தை பலகீனப்படுத்துற மாதிரி பேச்சுவார்த்தைகள். அங்க இருந்து ஒருத்தர் சொல்றான், பல பேர் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க, காலு பி இஸ்ஸத்தி ஃபிரௌன இன்னா லனஹ்னுல் காலிபூன். ஃபிரௌனுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறோம், நாங்கள் தானடா ஜெயிக்க போகிறோம். நாங்க எத்தனை பேர் இருக்கிறோம், எவ்வளவு பெரிய வித்தையை கத்துக்கிட்டவங்களா இருக்கிறோம், இந்த தொழில பழம் கொட்ட போட்ட ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். நேற்றைக்கு பெஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்சிருக்கிற காலம் மாதிரி தம்மா துண்டு இருந்துகிட்டு ஒரு கைத்தடியை கையில வச்சுக்கிட்டு எங்களோட போட்டீங்க, இன்னால நஹ்னுல் காலிபூன், நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்ட்டு மூசா பார்த்து கேட்கிறாங்க. மூசா, இம்மா அன் துல்கிய வ இம்மா அன் நகூன அவ்வளவு நல்கா. முதல்ல பேட்டை பிடிக்கிறது யாரு, போட்டியை ஸ்டார்ட் பண்ண போறது யாரு, நீங்களா நாங்களா? யாரு போல? மூசா அலைஹிஸ்ஸலாம். பல அல்கூ, நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எவன் ஸ்டார்ட் பண்றானோ அவன் தான் ஜெயிப்பாங்கிறது மாதிரியாக கிரிக்கெட்லாம் விளையாடுறாங்கல்ல, தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புற டீம் எல்லாம் உண்டு. அதுல எல்லாம் அப்படி வந்து சில ஜோசியம் பார்த்துக்கிட்டு முன்னாடி பேட்டு பிடிக்கிறவன் பின்னாடி பேட்டு பிடிக்கிறவன் இப்படி எல்லாம் ஒரு டீம் இருந்துகிட்டு இருக்கு. மூசா நபி எதை பத்தி கவலைப்படுற, அல்கூ போடப்பா, நீ போடப்பா, நீ ஸ்டார்ட் பண்ணு, வித்தை நீ முதல்ல ஸ்டார்ட் பண்ணு. எல்லாம் அவர்கள் தங்கள் கைகளில் இருந்த கயிறுகளை, அந்த மந்திர தந்திர வித்தைகளை சபையில் அள்ளி போடுறாங்க. فإذا حبالهم وعصيهم يخجل إليه من سحرهم أنها تسعى. கையில் இருக்கிற கயிறுகளை எல்லாம் ஒரு எடுத்து போட்ட உடனே அப்படியே பாம்பு நெளிஞ்ச மாதிரி நெளியுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கம்பத்துக்கு போட்டு பாம்பு வந்துச்சு, அவன் கயிறத்துக்கு போடுறான், அப்படி பாம்பு மாதிரி நெளியுது. فأوجس في نفسه خيفة موسى. மூசா நபியுடைய உள்ளத்துல லேசா நெருடல், அப்படி எட்டி பாக்குது. நம்ம கையிலேயே கம்பு இருந்துச்சு, பாம்பு வந்துச்சு, அவன் கையில கயிறு இருக்குது, பாம்பு மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியுது, புது மேட்டரா இருக்குது. அல்லாஹ் இதை சொல்லி அனுப்பலையே, உன் கையில கம்ப கொடுத்தா நீ அது மட்டும் இன்னொருத்தன் கையில பாம்பு வரும்பான்னு விவரத்தை சொல்லி இருந்தா அதுக்கு என்னன்னு பதில கேட்டுட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு லேசா உள்ளத்துக்குள்ள தைக்குது. அப்ப அல்லாஹ் சொன்னானே, நீங்க போங்க, சபையில என்ன நடக்கிறதோ உங்கள் அருகிலே இருந்து நான் கண்காணிப்பேன்னு சொன்னானே, இப்ப கண்காணிக்கிறான். குல்லா லா தகப், மூசாவே பயப்படாதீங்க, பக்கத்துல உட்கார்ந்து அல்லாஹ் ஆறுதல் படுத்துறான், கவலைப்படாதீங்க, இன்னைக்கு அந்த ஆளா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. இந்த கயிறு வந்து பாம்பு மாதிரி உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே பாம்பு நினைச்சு பயந்துட்டீங்களா? பயப்படாதீங்க, ஜெயிக்க போறது நீங்க தான். ஃபால்கா அஸாக், உமது கைத்தடியை போடும் என்று இறைவன் கட்டளை இருக்கிறான். ஃபால்கா அஸாஹு, தன் கையில் இருக்கிற கைத்தடியை வீசி எறிகிறார்கள். ஃபஇதா ஹிய தல்கஃபு மா யஃபிகூன், விழுந்த கைத்தடி பாம்பன சீறி பாம்பாய் போய்கிட்டு இருக்கல, பாம்பு மாதிரி நெருங்கிட்டு இருந்துச்சு கயிறு, எல்லா கயிறையும் பிடிச்சி முழுங்கிடுச்சு உள்ளுக்குள்ள. மறு செகண்ட் முழுங்கின உடனே அவன் உணர்ந்துட்டான், ஆகா இது சூனியம் இல்ல, நம்ம சூனியம் நினைச்சோம், நாம தந்திரம் நினைச்சோம். தந்திர வித்தையில ஒரு பாம்பு இன்னொரு பாம்பு விழுங்க முடியாது, அது பாம்பு மாதிரி தெரியும், ஆனா நிஜ பாம்பு கிடையாது. ஆனா இவர் கொண்டு வந்திருக்கு நிஜமாவே பாம்பா போச்சே, நம்ம போட்ட கயிறு கயிறா தான் கிடக்கும், பார்க்கிறவங்களுக்கு அப்படி பாம்பு மாதிரி தெரியும். கிட்ட வந்து லென்ஸ் வச்சு பார்க்கறோம்னா கண்டுபிடிச்சுவா கயிறு தானு. ஆனா இவருக்குள்ளது கயிறு நம்ம போட்ட மாதிரி வித்தை இல்லை, இது நிஜமாகவே பாம்பாகி விட்டது. எனவே இவர் கொண்டு வந்திருக்கிறது இறைவனின் அற்புதம் என்று சொல்லி சூனியம் செய்ய வந்திருந்த அத்தனை சூனியக்காரர்களும் சஜிதாவிலே மளமளவென விழுகிறார்கள். சஜிதாவில் இருந்து எழுந்து சொல்கிறார்கள், காலு ஆமன்னா பிரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனை, அகிலத்தின் இரட்சகனாகிய இறைவனை அல்லாஹ்வை நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். ரப்பி மூசா வ ஹாரூன், இந்த மூசாவும் இந்த ஹாரூனும் எந்த இறைவனை நம்ப வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிடுகிறார்களோ அப்படிப்பட்ட ஒரே இறைவனாகிய அல்லாஹ்வை நாங்கள் நம்பிக்கை கொண்ட முஸ்லீம்களாக மாறிவிட்டோம் என்று ஒரு செகண்ட் அப்படி திறந்து மாறி போகுது. அதுக்கு பிறகு அவன் நிறைய பேசுறான், வெட்டுவன் குத்துறாங்கிறான், அந்த மக்கள் வந்து ஏற்று நிக்கிறாங்க. இது இப்படி வரலாறு தொடர்கிறது. நம்ம இதோட முடிச்சிருவோம். நம்ம மேட்டர் என்ன? ஆரம்பத்தில் நம்ம பார்த்த மூசா நபி எப்படிப்பட்ட நபி, ஃபிரௌனுடைய சபை என்று சொன்ன உடனே கலங்கிய நபி, அதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு என்னென்ன வார்த்தைகளை சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி பார்த்த நபி, வேண்டாம வேண்டாம் என்று சொன்னாலே கடைசியில அவருடைய உள்ளத்தில் இருக்கிற கசடுகளை எல்லாம் நீக்கி உன்னால் முடியும் என்ற தைரியத்தை வளர்த்து ஃபிரௌனுடைய சபைக்கு அனுப்பப்பட்டதற்கு பிறகு மூசா நபியிடமிருந்து வெளிப்பட்ட செயல்பாடுகள் எப்படி இருந்தது? பழைய நிலையில அனுப்பி இருந்தா போயிட்டு 2 வார்த்தை பேசின உடனே அவன் எழுந்துட்டு அப்படி மீசையை முறுக்கணும் உடனே பார்த்தாலே பயமா இருக்குதுப்பா, பிறகு பேசிக்கலாம் கிளம்பி வந்திருப்பான். முதல்ல உள்ள மூசாவா இருந்திருந்தா
கையில் அற்புதம் இல்லாத மூசாவா இருந்திருந்தா, அல்லாஹ்வால் உள்ளம் பண்படுத்தப்படாத மூசா நபியாக இருந்திருந்தால் ஒரு நிமிஷத்துல மேட்ரு முடிஞ்சிருக்கும். ஃபிரௌன் ஜெயிச்சிருப்பான், மூசா நபி தோத்திருப்பாங்க, வெளியே வந்திருப்பாங்க. ஆனால் இவர்கள் ஜெயித்ததற்கு என்ன காரணம்? அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த தாழ்வு மனப்பான்மை அகற்றப்பட்டு அந்த வேலைக்கு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். எனவே அந்த வேலையை திறம்பட அவர்களால் செய்ய முடிந்தது, மிகச் சரியாக சிந்திக்க முடிந்தது, அவன் கேட்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடிந்தது. அவன் எங்கே திசை திருப்புகிறானோ அங்கே திசை திரும்பாமல் நிலையாக நிற்க முடிந்தது. எந்த இடத்தில் அவனை திசை திருப்பணுமோ அது மாதிரி இடத்தில் அவனை திசை திருப்பி தனது வாதத்தை நிலைநாட்ட முடிந்தது என்று சொன்னால், எல்லா மனிதனுடைய உள்ளத்திலும் இதான் லெவல். உள்ளத்தில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற அந்த கசனை தூக்கி வெளியில போட்டுட்டோம் என்று சொன்னால் உங்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய செயல்பாடு சாதாரணமா இருக்காது. மற்றவர்கள் மூக்குக்கு மேல விரல வைக்கிறது மாதிரி அப்படி ஒரு அற்புதமான காரியத்தை இவெல்லாம் இந்த வேலையை செய்வானா என்று மற்றவர்களால் இகழப்பட்டவர்கள் அந்த வேலையை செஞ்சு முடிச்சு உலக புகழ் பெறுகிற அளவிற்கு பிரம்மாண்டமான சாதனைகளை செய்து முடித்து விட முடியும். அந்த மனப்பான்மையை அகற்றணும். அதுக்குதான் இவ்வளவு பெரிய வரலாறு அல்லாஹ் நமக்கு உதாரணமா சொல்லி காட்டுகிறான். அந்த மனப்பான்மை எப்படி அகற்றுறது? அது மாதிரி நம்முடைய உள்ளத்தில் வந்து உட்கார்ந்து கொண்ட எதிர்மறையான கருத்துக்களை, இயலாத என்ற சிந்தனைகளை, நமக்கெல்லாம் நம்மளாம் அதுக்கு ஆய்க்கு கிடையாது என்கிற மாதிரியான நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பலகீனத்தை எப்படி அகற்றுவது என்று சொன்னால், முதல்ல தன்னம்பிக்கையை வச்சுக்கோங்க. என்ன தன்னம்பிக்கை? எந்த ஒரு காரியத்தை ஒரு மனிதனால் செய்ய முடியுமோ, மனிதனுடைய சக்திக்கு செய்ய முடியாத காரியம் ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி எந்த காரியமா இருந்தாலும் நம்மால் செய்ய முடியும். இன்னொரு மனிதனால் ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்றால் அதே ஒரு காரியத்தை என்னாலும் செய்ய முடியும் அப்படின்னு நம்பிக்கை வைக்கணும். எந்த அடிப்படையில் நம்பணும்? படைத்த இறைவன் இதற்கு எனக்கு உதவி செய்வான் என்ற கோணத்தில் அந்த நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை திடமா இருந்துச்சுன்னா வெற்றி உங்கள் பக்கம். அல்லாஹ் சொல்கிறார், வலா தஹினு வலா தஹஸனு வ அன்துமுல் அலௌன் இன் குன்தும் முஃமினீன். நம்பிக்கை இருந்தால் கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். நம்பிக்கை இருந்தால் நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். நம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட் அஸ்திவாரம். முடியும்னு நம்பணும். அப்படி நம்பினா அல்லாஹ்வுடைய உதவியோடு உங்களை இறைவன் ஜெயிக்க வைப்பான், வெற்றி கொடி நாட்ட வைப்பான். நம்பிக்கை உங்களுடைய உள்ளத்தில் நம்பிக்கை குறைந்தால் தானா தோல்வியை தள்ளிட்டு போக வேண்டியதான். அப்ப நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளணும். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் மேல நம்பிக்கையை தெளிவா வைக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்கு எனக்கு உதவி செய்வான்னு ஒரு காரியத்தை கையில எடுத்து அதை ஜெயிக்கிற வரைக்கும் போராட வேண்டியது என்னுடைய பொறுப்பு, அதிலே வெற்றியை தர வேண்டியது இறைவனுடைய பொறுப்போடு நீங்க நம்பிக்கை வச்சா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத கோணத்துல அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். கடந்த காலத்தில் பல்வேறு வரலாறுகள் எல்லாம் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஒரு இடத்துல சொல்றான், வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அம்பாயிர் ருசுல் மா நுஸப்பித்து பிஹி ஃபுஆதக் வஜாஅக ஃபீ ஹாதிஹில் ஹக் வ மௌஇலத்துன் வ லிக்ரா லில் முஃமினீன். கடந்த காலத்திலே வாழ்ந்த இறை தூதர்களுடைய வரலாறுகளை உங்களுக்கு நாம் எடுத்து சொல்கிறோம். ஏன் எடுத்து சொல்கிறோம் தெரியுமா? அந்த வரலாறுகளை நீங்கள் படித்தால் அதிலே சில நன்மைகளை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அதுல ஒரு நன்மை என்ன? மானு சப்பித்து பிஹி ஃபுஆதக, உங்களுடைய உள்ளம் அதன் மூலம் உறுதிப்படும். உள்ளத்தை உறுதிப்படுத்துறதுக்கு கடந்த கால வரலாறு படி. அந்த வரலாற்றில் சில பாடங்கள் இருக்கிறது. அந்த பாடங்களை நீ சரியான முறையில் படித்தால் உன் உள்ளம் ஸ்திரமாகும், உள்ளத்தில் இருக்கின்ற கசடுகள் எல்லாம் நீங்கும். அப்படி சொல்லிவிட்டு பல்வேறு இறை தூதர்களுடைய வரலாறுகளை நமக்கு அறிமுகப்படுத்துகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நிறைய நாம கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொரு ஹஜ் பெருநாளையும் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் இமாம்கள் போட்டு கத்தியை தூக்கி வச்சு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கழுத்துல அறுத்து கத்தியை தூக்கி விட்டெறிஞ்சு பாறையை ரெண்டா பிளந்து இப்படி எல்லாம் கதை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் வேற ஒரு ட்ரெண்ட்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறான். எப்படி அறிமுகப்படுத்துறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தை சொல்றாங்க, மக்களால் எதிர்க்கப்படுறாங்க, தன்னுடைய ஊர்ல வாழ முடியாத சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. கடைசியில அங்கிருந்து தன்னுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்துக் கொண்டு அப்படியே நாடு துறந்து ஹிஜ்ரத் போறாங்க, வெளியூருக்கு புறப்பட்டு போறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது வழியில ஒரு மன்னனை சந்திக்கிறாங்க, கொடுங்கோல் மன்னன். ஏதாவது ஒரு அழகான பொம்பளையை பார்த்துட்டா அனுபவிக்க வேண்டும்ங்கிற மாதிரி சபல புத்தி உள்ள ஒரு அரசன். அந்த அரசனை வழியில சந்திக்கிறாங்க.
கேட்கிறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை, யாருப்பா இது? என்னுடைய சகோதரிங்கிறாங்க. மனைவின்னு சொன்னா பிடிச்சுக்குவானோ, வேற மாதிரி எதிர்ப்புகள், நம்ம ஆளை காலி பண்றதுக்கு திட்டம் போடுவானோ? ஏன்னா மனைவின்னு சொன்னா போட்டியாளனா போயிருவான்ல, சகோதரனா இருந்தா போட்டியாளன் கிடையாதுல. ஒரு பெண்ணிடத்துல உறவு கொள்வதாக இருந்தால் போட்டிக்கு யார் நிற்பான்? புருஷனா இருந்தா போட்டிக்கு நிற்பான். தம்பி அண்ணன் பேர் சண்டைக்கு நிற்பான், அது வேற விஷயம். ஏன் அக்கா தங்கச்சி நீ தப்பா அனுபவிக்க கூடாது சண்டைக்கு நிற்பான். ஆனா போட்டிக்கு நிற்கிற ஆள் இல்லையே. அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைச்சாங்களோ தெரியல, அவ என்னுடைய சகோதரின்ட்டாங்க. சொல்லிவிட்டு தப்பிச்சுக்கலாம் நினைச்சு வந்தாங்க. ஆனாலும் அவன் விடல. வர சொல்லு, உன் மனைவியை வர சொல்லு, உன் சகோதரியை வர சொல்லுன்ட்டான். இப்ப தன்னுடைய மனைவியிட்ட போய் சொல்றாங்க, சாரா, நான் உன்னை பத்தி என் சகோதரி நான் உன்னை அவங்ககிட்ட அறிமுகப்படுத்தி விட்டேன். நீ என்ன பொய்யனாக்கிறாத, நான் சொன்னது அதே மாதிரி நீனும் சொல்லிரு. ஏன்னு கேட்டா இன்னைக்கு பூமியில இன் அலல் அருவி முக்மினுன் கைரி வகை இருக்கும். உன்னையும் என்னையும் தவிர இந்த பூமி பந்துல வேற யாரும் அல்லாஹ்வை நம்பின நம்பிக்கையாளர்கள் கிடையாது. மொத்த உலகத்திலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் போது அவங்க வாழக்கூடிய காலத்துல ஐரோப்பாவில், அமெரிக்காவில், ஆப்பிரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், ஆசியா கண்டத்தில் மொத்த உலக நாடுகளிலேயே அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருந்த 2 ஜீவன்கள் தான் இருக்கிறது. எங்கேயுமே முஸ்லீம் இல்ல, எங்கேயுமே மூமின் இல்ல. 2 பேரு மொத்த உலகத்தை எதிர்த்து நிக்கிற ஒரு தேவை. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன கிராமத்தை எதிர்த்து நிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய கவலைப்படுறோம். எங்க ஊரே எங்களை எதிர்த்து நிக்குது, ஊரு எங்களை விலக்கி வச்சு பிடிச்சு, நம்ம ஊரை விளக்கணும். அவன் நம்மளை விளக்குறதுக்கு முன்னாடி நீ என்னடா சொல்றது, பாத்தியா வந்து கூப்பிட்டு இருக்கிற, போ உன்னை விலக்கி வச்சிரும், போ நீ என்ன வந்து நின்றுகிட்டு கத்த வந்து நின்றுகிட்டு இருக்கிற, அதற்கு எனக்கு ஜமாங்கள போ. இப்படி அவனை நம்ம விளக்குற விட்டுவிட்டு அவங்க நம்மளை விளக்கிட்டாங்கன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சின்ன 50 பேர் இருப்பான், ஒரு 100 பேர் இருப்பான், ஒரு 5000 பேர் இருப்பான், 10,000 பேர் இருப்பான். அது மாதிரி இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஊர்களில் ஏகத்துவத்தை சொல்லும் போது ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளை எதிர்த்து நிற்கிறதுக்கு எங்க ஊரே எதுக்கு பெருசா பேசுறோம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மொத்த உலகமே நம்ம எதிர்த்து நிக்குது. உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆப்பிரிக்காவில இருந்து கூட ஒரு சவுண்ட் வராது, அமெரிக்காவில இருந்து ஒரு சத்தம் வராது, இந்தியாவில இருந்து ஒரு குரல் வராது. ஆனா இன்னைக்கு அப்படியா? எங்க இஸ்லாமியர்களுக்கு ஒரு அநீதி நடந்தாலும் உலகத்தின் பல பாகங்களிலும் போராட்டம் வெடிக்கும். அப்படி சொல்லிவிட்டு போயிட்டு வாமா அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. தெரிகிறது, சாரா அம்மையாருக்கு தெரிகிறது, இவன் நம்மை அனுபவிப்பதற்காகத்தான், தவறான முறையிலே நம்மை அடைவதற்காகத்தான் நம்ம அழைச்சிருக்கலாம். அல்லாஹ்விடத்தில் கையேந்துறாங்க. சபையில போய் நின்று கொண்டு, அல்லாஹும்ம இன் குன்து ஆமன்து பிக வ பிரசூலிக வ அஹ்சன்து ஃபர்ஜி இல்லா ஜௌஜி ஃபலா துஸல்லித் அலையல் காஃபிர். இறைவா, நான் உன்னை நம்பிக்கை கொண்டிருப்பது உண்மையாக இருந்தால், உன்னுடைய தூதரை நான் நம்பி இருப்பது உண்மையாக இருந்தால், என்னுடைய கற்பை எனது கணவரை தவிர வேறு யாருக்கும் நான் பங்கிடாத பத்தினி என்பது உண்மையாக இருந்திருந்தால், எப்படி சொல்லாங்க பாருங்க, அல்லாஹ்விடத்துல கையேந்தி அந்த இக்கட்டான சூழ்நிலையில பிரார்த்திக்கிறாங்க. உன்னை நான் நம்பியது உண்மையாக இருந்தால், உன் தூதரை நான் நம்பியது உண்மையாக இருந்தால், என்னுடைய கற்பை எனது கணவரை தவிர வேறு யாருக்கும் பங்கு போட்டு கொடுக்காத பத்தினி என்பது உண்மையாக இருந்தால், உன்னிடத்திலே நான் கேட்கிறேன், ஃபலா துஸல்லித் அலையல் காஃபிர். இந்த காஃபிரை, இந்த இறை நிராகரிப்பாளனை என் மீது சாட்டி விடாது, நீதான் காப்பாற்றலாம் அப்படின்னு கையேந்திராங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஏதேனும் உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? 1% கூட வாய்ப்பு இல்லை. யாராவது ஒருத்தர் எங்க அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சா நிக்கிறாங்க, அவர் ஒரு போலீஸ்கார் நிக்கிறாரியா, நம்ம பாய் தான் அவரு, நமக்கு பிரச்சனை ஒண்ணு லேசா வந்து கொள்ள கொடுப்பாரு அப்படின்னு என்னதா அங்கிட்டு 2 பேர் இருக்கிறான்னு தெரிஞ்சிருந்தா அவர்கள் வந்து அந்த கொடுமையிலிருந்து தான் காப்பாற்றப்படுவோம் என்று நம்புவதில் நியாயம் இருக்கிறது. ஆனா சாராமையார் நம்புறாங்க, இந்த கொடுமையில விழுந்துடக்கூடாது, இந்த பாவத்தை செஞ்சிடக்கூடாது, இந்த காவிற்கு நாம இரையாகிவிடக் கூடாது என்று உள்ளத்துல உளமாற நம்பிவிட்டு அதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை, எந்த முகாந்திரமும் இல்லை. ஆனால் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள், யா அல்லாஹ் நீ என்ன காப்பாத்து. சொல்லி முடிச்ச மறு செகண்ட் அப்படிலாம் சொல்றாங்க, அப்படி துவாவை ஏந்தின கை கீழே விழல, அதுக்குள்ள நின்னுகிட்டு இருந்த அரசன் கீழே சுருண்டு விழுறான், கை கால்கள் பின்னிக் கொள்கிறது, அப்படி வாதம் வந்த மாதிரி இழுத்துக்குச்சு, காலு செயல்படல, துடிக்கிறான், கைகால் அசையுது. உடனே திரும்ப அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம யமுத், இறைவா செத்து போயிட்டான்னு வச்சுக்க,
ஹிய கத்தலத்து, இவதான் கொண்டு விட்டா இவதான் கொண்டு விட்டான்னு எல்லா பேரும் ஏன் மேல புகார் பெட்டியில் வாசிக்க ஆரம்பிச்சிருவான். அதனால நீ அவனை காப்பாத்தி விட்டுரு. எந்திரிச்சுதான். எந்திரிச்ச உடனே என்ன தோணணும்? ஆஹா, கையேந்திர அந்த பொம்பளை ஏதோ பிரச்சனை ஆகி போயிடுச்சு, வேணாம்பான்னு உஷாராகணும்ல. அந்த மூளைக்கு அந்த உஷார் வர திரும்ப செடியானோட இந்தா பிடிக்க போவோம் அப்படின்னு திரும்ப கையேந்திராங்க. மீண்டும் கீழே சுருண்டு விழுகிறான். இரண்டாம் மட்டம் துவா செய்யறாங்க. இரண்டாம் மட்டம் எந்திக்கிறான். மூன்றாவது தடவை அனுபவிக்க முயற்சிக்கிறான். மூணாவது தடவை துவா செஞ்சு எந்திரிச்சு 3 தடவை மண்டையில குட்டு வாங்கினதுக்கு பிறகுதான் ஆகா இங்க கைய வச்சா சிக்கலா பெரும்போல இருக்குது, நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஏவலாளிகளை பார்த்து சொல்றான், வல்லாயிமா உருசில்தும் இல்ல சைத்தான், நீ யாரா கூட்டு வந்திருக்கிறீங்க? பொம்பளைய கூட்டிட்டு வாங்க, சைத்தான பிடிச்சி கூட்டு வந்துட்டியா, கூட்டு போகடா அப்படின்னு இப்ராஹிம் இடத்துல அனுப்பி விடுங்க அப்படின்னு பத்தி விட்டான். என்ன பார்க்கிறோம்? அவர்கள் தான் காப்பாற்றப்படுவதற்கு எந்த சூழ்நிலையும் இல்லை, எந்த முகாந்திரமும் இல்லை. காப்பாற்றப்பட்டார்களே எப்படி? அல்லாஹ் சொன்னானே, நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ தான் ஜெயிப்பேன்னால. நம்பிக்கை இருந்துச்சு, ஜெயிச்சு விட்டாங்க. நாம காப்பாற்றப்படுவோம். காப்பாற்றப்படுவதற்கு எந்த சூழலும் இல்லாவிட்டாலும் சரி, என் இறைவன் என்னை காப்பாற்றுவான். காரணகாரியத்தோடு காப்பாற்றணும்னா மனுஷன் காப்பாற்றுவான். என் ரப்பு காப்பாற்றுறதுக்கு எந்த காரணமும் தேவையில்லை, எந்த காரியமும் தேவையில்லை. நடுக்கடலில் சிக்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் காப்பாற்றணும்னா படகுல போகணும், கப்பல்ல போகணும், ஹெலிகாப்டர்ல போகணும், கையில போடணும், எனத்தையாவது விலையை வீசணும். அப்படித்தான் காப்பாற்ற முடியும் மனுஷனுக்கு. அல்லாஹ் காப்பாற்ற நினைச்சா அல்லாஹ்க்கு ஒரு படகு தேவையா? அல்லாஹ்க்கு ஒரு துடுப்பு தேவையா? அல்லாஹ்க்கு ஒரு வலை தேவையா? அல்லாஹ்க்கு ஒரு ஹெலிகாப்டர் தேவையா? பக்கத்துல போய் நின்றுகிட்டு லென்ஸை வச்சு பார்த்து, கேமரா வச்சு பார்த்து, ஆளு இங்கதான் கிடக்கிறான், தத்தளிக்கிறான், தூக்கி கொண்டு வந்து ஆக்சிஜனை கொடுத்து ஆளை காப்பாத்துறதுக்கு குன்ஃபயக்கூன் அப்படி கரையில ஒழுங்கமா ஒதுங்கிற போது ஆகியந்தான் ஆகிவிட போகிறது. அப்ப நம்ம ஜெயிக்கணும். நம்முடைய உள்ளத்துல எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் நம்ப வேண்டும். நம்பினால் அக்காரியம் ஜெயம் பெறும். நம்பிக்கை திடமாக இருந்தால் அதிலே நீங்கள் ஜெயிக்க முடியும். உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறதுக்கு என்னங்க நியாயம் இருக்கிறது? அடுத்தவனோடு ஒப்பிட்டு பார்க்கிறதுனால தான் இந்த தாழ்வு மனப்பான்மை வருது. அவர் எப்படி இருக்கிறாரு, நம்ம எப்படி இருக்கோம், அவருக்கு முடியும், நம்மளால முடியுமா? இறைவனின் பார்வையிலே யாராக இருந்தாலும், ஆட்சியாளராக இருக்கட்டும், அடிமட்ட தொண்டனாக இருக்கட்டும், பெரிய காவல்துறை அதிகாரியாக இருக்கட்டும், அவரிடத்திலே கைதியாக இருக்கிற ஒரு கைதியாகட்டும், எல்லாம் அல்லாஹ்வின் பார்வையில சமந்தானே. மனிதனின் அடிப்படையில் எல்லாம் ஒண்ணுதானே. அவன மாதிரி முடியுமா? என்ன மாதிரி ஏன் நீ நினைக்கிற? லா யதில்லுல் முஃமின், ஒரு முஃமின் தன்னை தானே தாழ்த்தி கொள்ள மாட்டான். ரசூலுல்லாஹ் சொல்ற பாடம், முக்கியமான பாடம். உன்னை நீயே தாழ்த்தி இடம் போடுற, உனக்கு முடியும், எல்லாராலும் முடியும். அல்லாஹ் அப்படித்தான் எல்லாரையும் முடிச்சிருக்கிறான். இவனுக்கு முடியறது அவனுக்கு முடியாதுங்கிற மாதிரி இல்ல. எல்லாரும் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா. முயற்சியை நீங்கள் கையில் எடுத்தால் அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு வாசல்களை லேசாக திறந்து தருவோம். முதல்ல அல்லாஹ் முடியுமா? இவ்வளவு பெரிய பட்ஜெட், அமைப்பு ரீதியாக தொடர்பு கொண்டிருக்கிற மக்களுக்கு தெரியும். சில வேலைகளை கையில் எடுப்பாங்க, பெரிய மாநாடு திட்டம் போடுவாங்க. பட்ஜெட் எவ்வளவு? 25 லட்சம் ரூபா. ஏப்பா 25 லட்சமா? அது எங்கூடி வசூலாக அப்படியே விரவு கட்டை வெட்டி போட்டான்னு வச்சுக்குவோம், அந்த மாநாடு நடந்து மாறும். 25 லட்சம் தானே, இல்ல கையில இருந்தா போட போறோம். நீங்க நானும் நான் 2 பேரும் சேர்ந்து பண்ற வேலையா? இந்த மாநாடு யாருக்கு? எனக்கா உனக்கா? சமூகத்துக்கு, சமுதாய நன்மைக்கு. சமுதாயத்தில் எத்தனை பேர் இருக்கிறான் போய் கேட்போம் அப்படின்னு களத்துல இறங்குங்க. 25 லட்சம் போட்ட பட்ஜெட்டுக்கு 27 லட்சத்துல கணக்கு வந்து முடியும். 2 லட்சம் ரூபாய் மீதி பேலன்ஸ் வரவு. கூட்ட நடத்துல எல்லாரும் இதை அனுபவிச்சிருப்பாங்க. பெரிய பெரிய மாநாடு நடத்துல எல்லாரும் அனுபவிச்சிருப்பாங்க. நம்முடைய ஜமாத்திலிருந்து மாநில அளவில் எத்தனையோ பெரும் மாநாடு நடத்தி இருக்கிறோம். 1 கோடி ரூபாய் பட்ஜெட், 1.25 கோடி ரூபாய் பட்ஜெட். நம்ம லெவலுக்கு நம்ம கற்பனை பண்ணலாமா? மாசம் 1ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா வாடகை வீட்டுக்காரன் ஓனர் வந்து பாய் என்ன பாய் இன்னும் பைசா இல்லையோ 2500 ரூபாய் வாடகை கொடுக்கறது. 2500 வாடகை கொடுக்கறதுக்கு நான் அண்ணன் பொறுத்துங்க, நாளைக்கு எப்படியா தந்துடுறாரு. இப்படி எக்ஸ்கியூஸ் கேட்கிற லெவலில் உட்கார்ந்து இருக்க நாம 1.25 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடுகிறோம். போட்ட பட்ஜெட்டை முடித்து 25 லட்சம் ரூபாய் வருமானத்தில் காட்டி இருக்கிறோமே. எப்படி காட்ட முடிஞ்சிச்சு? அல்லாஹ் தருவான்டா, நம்பிக்கை வச்சு இறங்கினா அல்லாஹ் தந்துட்டு போயிடான். அதெல்லாம் முடியாதுப்பா, சாத்தியமே இல்ல, இல்லாம போயிடும்.
அல்லாஹ் பத்தி நீ எப்படி நம்புறியோ அப்படி அல்லாஹ் நடந்துக்கிறான். பத்ர் யுத்தம் ஒரு அருமையான வரலாற்று செய்தி. இது மாதிரியான மனப்பான்மை உள்ளவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான நிகழ்ச்சி பத்ர் யுத்தம். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாச்சு. இங்கேயும் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறான். திரும்பவும் போருக்கு புறப்பட்டு வந்துட்டாங்க. அவங்களை சமாளிக்கிறதுக்காண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. எப்படிப்பட்ட லெவலு? ரமலான் மாசம் பட்டினி கிடக்குறாங்க. சஹருக்கும் இஃப்தாருக்கும் கூட ஒழுங்கான உணவு கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்தில் போர்க்களத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. எண்ணிக்கை எவ்வளவு? ஏறத்தாழ 310 இருந்து 320க்குள்ள. சில பேர் 15ங்கிறாங்க, சில பேர் 18ங்கிறாங்க, சில பேர் 13ங்கிறாங்க. ஒரு 350 வைங்களேன், அதிகபட்சமா கணக்க போட்டு ஏறத்தாழ 350 பேர் போர்க்களத்தில் இருக்கிறார்கள். நிற்கிற ஆட்கள் எப்படிப்பட்ட ஆட்கள்? எல்லாம் ரிட்டையர்டு கேஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏஜ் சர்டிபிகேட் எடுத்து பார்த்தா எவ்வளவு வயசு? என்ன ரசூலுல்லாஹ்க்கு? ஏறத்தாழ 50 தாண்டி போச்சு. வரும்போதே 53, மக்காவில இருந்து கிளம்பும் போது 53, வந்து 2 வருஷம் ஆச்சு 55. அவங்களுக்கு பக்கபலமாக வலதுகரமாக இருக்கிற அடுத்த பெருந்தலைவர் வீராதி வீரர் யாரு? அபூபக்கர் சித்திக். அவங்களுக்கு எத்தனை வயசு? அதுவும் 50 தாண்டிடுச்சு. இருக்கிற லிஸ்ட கூட எடுத்தா மேக்சிமம் பெரும்பான்மை எல்லாம் பெரிய கேஸா தான் இருக்குது. போருக்கு போய் 50 தாண்ட கொண்டு ஆளு நிப்பாட்டுனா போறா. இன்னைக்கு மாதிரி போறா, இன்னைக்கு மாதிரி போறா கூட பிரச்சனை இல்லை. நெஞ்சில கொஞ்சம் அப்படி இழுத்து பிடிச்சுக்கிட்டு டக்க 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 டக்குன்னு அமுக்கணும்னா அப்படி குண்டு பாஞ்சு ஆள் காலி ஆயிடுவான். அங்கிட்டு உட்காந்து அப்படியே ஒரு கண்ணாடியில கம்ப்யூட்டர்ல பாத்துக்கிட்டே 2 பட்டன் அமுக்கலாமும் டமால் டமால் குண்டு போய் விழுந்து 4000 பேர் காலி. இன்னைக்கு ரிசல்ட். அன்னைக்கு அப்படியா? கையில வாழை தூக்கணும். வாழுன்னா நம்ம நாடகத்தில் வச்சிருக்கிற அட்டை வாழு, அந்த வாழை தூக்குறதுக்கே தனியா பஸ்கி எடுக்கணும். நம்ம சில வீடுகள் அந்த இப்படி சுத்துவாங்களே கரலா கட்டையா நம்ம சொல்லுவாங்க, நிப்பாட்டுவாங்க. நம்ம அப்படி 2 கையால் அப்படி தூக்க போட்ட வேண்டியதான். அசால்ட்டா அப்படி தூக்கி நிப்பாட்டுவாங்க. அம்மா தண்டி இருக்கும் ஒரு வாளுங்கிறது. அதனுடைய லென்த், அதனுடைய அளவு, வெயிட் அப்படி அடிக்கும் போது கழுத்து தனியா போய் விழுவும். அம்மா பெரிய வாழை தூக்கணும். ஒட்டகத்துல குதிரையில பயணிக்கணும். இருக்கிற வாழாவது சரி ஷார்ப்பான வாள் இருந்துச்சுன்னா ஆளு கொஞ்சம் நோஞ்சானா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வாள் வேலை செஞ்சு விடும். அப்படி லேசா வச்சுக்கிட்டே போனோம்னா ஆளை காலி பண்ணிக்கிட்டே இருக்கும். இருக்கிற வாழை பூரா லிஸ்ட் எடுத்தா எல்லாம் உடஞ்ச வாள். மோனம் உடஞ்சிருக்குது, கூர்மை இல்ல, துரு பிடிச்சிருக்கு. சரி, ஆளுக்கு ஒரு குதிரையில உட்கார்ந்துகிட்டு இருந்தா கூட காலாலையால் மிதிக்க முடியும். ஒரு ஆளுக்கு ஒரு குதிரை கணக்கு கூட இல்ல. 2 பேர் 3 பேர் ஒரே குதிரையில் உட்கார்ந்துட்டு எங்கூடி போருக்கு போவ கையை எப்படி தூக்குனா பின்னாடி கழுத்துல அடிது. நீ முன்னாடி அடிக்கிறதா பின்னாடி அடிக்கிறா பஞ்சாயத்து வேற. இந்த லெவல் சாப்பிட பட்டினி, ஆயுதம் இல்லை, மனிதர்களும் பலகீனம், வாகனங்கள் இல்லை, எல்லாம் முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரான சூழ்நிலை. எதிரணியில் வந்து நிக்கிறான அவனை பார்த்தாலே அப்படி உள்ளுக்குள்ள கிளி பிடிக்குமாங்களே, அந்த லெவலு. எல்லாம் ஜவான், போருக்காக வேண்டி தயாரிக்கப்பட்டவர்கள், நல்ல ஆயுதங்கள், அவர்களை மகிழ்விப்பதற்காக வேண்டி விலைமாதர்கள், நல்ல பாடல் கவிதைகள். அப்படி அது இந்த கிரிக்கெட்ல எல்லாம் போடுறாங்கல்ல, பார்த்துக்கிட்டே விளையாட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கத்துல டக்குன்னு அரண்டோசரோட 2 டான்ஸ் ஓடும். என்னையான்னு கேட்டா அவங்கள குஷிப்படுத்துறதுக்கு. அவன் இதுல எல்லாம் கவனம் போகுமா? இல்ல, அந்த காலத்துல நிக்கிறவனுக்கு அவன் டென்ஷன் எங்க பந்து எங்கடா வருது, எங்கடா அடிப்போம், இதை நினைப்பானா, இந்த ஆட்டத்தை பார்ப்பானா, லூஸ் மாதிரி இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பானுவோம். அங்க அது மாதிரி அவங்களை குஷிப்படுத்துற 1008 வேலை. ஜவான்கள், நல்ல பயிற்சி எடுத்தவர்கள், எண்ணிக்கையும் கொஞ்சம் இல்ல, 1000க்கு மேற்பட்டவர்கள் களத்தில் நிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நாள் இரவு தன்னுடைய அந்த கூடாரத்துக்குள்ள ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இடத்துல போய் விழுந்துட்டாங்க. போருக்கு வந்துட்டோம், போரிட்டு தான் ஆகணும். வெற்றியோ தோல்வியோ, இஸ்லாத்திற்கான போர். கொல்லப்பட்டால் மறுமையிலே ஷஹீதுடைய அந்தஸ்து, உயிரோடு இருந்தால் இம்மையிலே இஸ்லாம் மேலோங்கும். எப்படி இருந்தாலும் ஜெயித்தே தீர வேண்டும். மறுமையின் வெற்றி ஒருவரும் இருந்தாலும் இம்மையிலும் வெற்றி கண்டாக வேண்டும். ஏன் முஸ்லீமா ஒருத்தனை வாழ விடணும்னா இவர்கள் அழிந்தாகணும். இவர்கள் அழியவில்லை என்றால் முஸ்லீம்கள் வாழ இயலாது. எனவே வெற்றி பெற்றாக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிற போர்படை தளபதி அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாவுல போய் விழுந்து அல்லாஹ்விடத்துல கையேந்துறாங்க. அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா வலன் துஅபத் அபதா. இறைவா, இந்த படை அழிக்கப்பட்டால், நான் கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறேன் 300 பேரு, இவர்கள் அழிக்கப்பட்டால் இந்த பூமியில் நீ இனிமேல் வணங்கப்பட மாட்டாய். ஏன்?
இத்தனை ஆண்டு காலம் நான் கஷ்டப்பட்டு பிரச்சாரம் செய்து உனது அருளால் இஸ்லாத்தின்பால் ஈர்த்து கொண்டு வந்திருக்கிற மொத்த மக்கள் கூட்டணியும் கொண்டு நிப்பாட்டி விட்டேன். மதீனாவில் இருக்கிற பலகீனமான பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள், கண்டறியாதவர்கள், நோயாளிகள், அவங்கள தான் மதீனாவில் விட்டுட்டு வந்திருக்கிறேன். இஸ்லாத்திற்காக வேண்டி தோள் கொடுக்கிற அத்தனை மக்களும் களத்துல போனா முடிஞ்சு போச்சு. இவங்க போனா மக்கத்துக்கான மதீனாவில் நுழைஞ்சு இருக்கிற பெண்களை காலி பண்ணிடுவான். இனிமேல் இந்த பூமி பந்தில நீ வணங்கப்படுவதற்கு ஒருத்தம் கூட முஸ்லிமா இருக்க மாட்டான்ல. கதறாங்க. அப்படியே மேல கிடக்கிற துண்டு நழுவி விழுது. அபூபக்கர் சித்திக்கு கூடாரத்துக்குள்ள வர்றாங்க. நபிகள் நாயகம் அப்படி அந்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த பிரார்த்தனை அபூபக்கருடைய காதுல விழுது. நபிகளா கீழே கிடக்கிற அந்த துண்டை தூக்கி ரசூலுல்லாஹ் மேல போட்டுட்டு நபிகள் நாயகத்துடைய தோளை அணைத்து அரவணைத்து அபூபக்கர் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, யா நபியல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, கஃபாக, போதும், நீங்கள் உங்கள் இறைவனிடத்திலே கோரிக்கை வைத்தது போதும். ஃபஇன்னஹு சயுன்ஜிசு லக மா வஅதக், அவன் உங்களுக்கு வாக்களித்ததை போன்று உங்களை வெற்றி பெறச் செய்வான். ஏற்கனவே அல்லாஹ் மக்காவில் இருக்கும்போது முஸ்லிம்கள் வெற்றி பெறுவார்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தான். அதை நினைவுபடுத்துறான். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை உண்மைப்படுத்துவான். நீங்க தான் ஜெயிப்பீங்க, நீங்க தோக்க மாட்டீங்க. போதும், உங்கள் இறைவனிடத்திலே நீங்கள் கையேந்தி பிரார்த்தித்தது போதும், கண்டிப்பாக இறை உதவி வரும் என்று நபிகள் நாயகத்திற்கு அபூபக்கர் சித்திக் ஆறுதல் சொல்கிறார்கள். அல்லாஹ் பதிலளிக்கிறான். அப்பவே வசனத்தை இறக்கிறான், ஃபஸ்தஜாபலக்கும், உங்கள் நம்பிக்கை வீண் போகல. ஏன் ரப்பு உதவி செய்வான் நம்பல, ஜெயிச்சே தீர்றது அப்படின்னு முடிவெடுத்தல்ல, நம்பிக்கை வீண் போகல. ஃபஸ்தஜாபலக்கும், உங்கள் அழைப்பிற்கு இறைவன் பதிலளிக்கிறான். அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், அணியாய் வரக்கூடிய 1000 மலக்குகளை உங்கள் படை வீரர்களாக அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். நீ 300 பேர் இருக்கிறதா கொஞ்சம் யோசிங்க. 300 பேர் இல்ல, 1300, 1000 பேர் மலக்கு, 300 பேர் நீங்க. அதுவும் அல்லாஹ் நினைக்கிறான், நல்ல மனதளவில் இவங்க தைரியமாகணும்னா இன்னும் படையினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும். ஆளு நல்ல வெயிட்டான ஆளா இருந்தா கூட எண்ணிக்கை கூட இருந்துச்சுன்னா நோஞ்சானுக்கு கூட தைரியம் வரும். சில பேர் பேசுவாங்க, பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குதுன்னா அப்படி காலர் தூக்கி விட்டு கமிஷனர்மா, ஒருத்தருமே இல்லைன்னு வச்சுக்க, ஐயா கமிஷனர் ஐயா. இருக்கிறவெல்லாம் நோஞ்சாதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எண்ணிக்கை இருந்தா போதும். அப்ப எண்ணிக்கைங்கிறது இயற்கையிலேயே ஒரு தைரியத்தை தருது, மன தைரியத்தை தருதுல. அது பயன் அளிக்குதோ பயனளிக்கலையோ, நாம கிட்ட இருக்குடா அப்படின்னா தானா ஒரு கருத்து வரும். கையில பைசாவே இல்ல, 10 ரூபா தான் இருக்குது, நல்ல பசிக்குது, ஹோட்டல்ல போய் திங்கணும். அப்படிப்பட்ட லெவல்ல ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆளை நீங்க போய் பாருங்க, சாப்பிடுவார், சாப்பிட்டுட்டு தான் வருவார். சாப்பிடுற அவர் உட்கார்ற ஸ்டைலு, அவர் அந்த சப்ளையரை பேசுற வார்த்தை, ஓரத்துல போய் உட்காருவார், சீட்டு ஓரத்துல மெதுவா கூட, அண்ணே என்ன இட்லி எவ்வளவுண்ணே, 2 ரூபாயா, 4 இட்லி கொடுங்க, வடை இருக்கா, வடை 3 ரூபா தான், 10 ரூபா தான் இருக்கு, 8 ரூபா, சரி 8 இட்லி போகுங்க வைங்க, சாப்பிட்டுட்டு கொடுத்துட்டு 2 ரூபாய் கண்ணியமா வாங்கிட்டு வருவார். உள்ள 1000 ரூபாய் இருக்குது, எவ்வளவு இருந்தா எனக்கு என்ன, போய் உட்கார்றான். எவ்வளவு நேரம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு உட்கார்ந்துட்டே இருக்கிறோம், தெரியலையா, இருக்கவா அடுத்த கல் போவா, சொல்லுங்க சார் சொல்லுங்க சார். எது அந்த உள்ள இருக்கிற எண்ணிக்கை காட்டுற வேலை இது. இயற்கையில அப்படி இருந்துச்சுன்னா அது கூடவோ குறையவோ, நீங்க திங்கிறீங்களோ இல்லையோ, அது தானா ஒரு தைரியத்தை தருமல. அது மாதிரி அல்லாஹ் தைரியத்தை, சைக்காலஜிக்கல் தைரியத்தை கொடுக்கறதுக்கு அல்லாஹ் அடுத்து சொல்றான், பி ஸலாஸத்தி ஆலாஃபின், 1000 இல்லப்பா 3000 அனுப்பி வச்சுக்க. ஒரு காலத்துல படை போர் நடக்கிறது, போரெல்லாம் முடிந்து முஸ்லீம்கள் ஜெயிக்கிறார்கள், வெற்றி கூட்டணி வெற்றியெல்லாம் அடைந்ததற்கு பிறகு சஹாபாக்கள் நபிகள் நாயகத்திடத்தில் வந்து முறையிடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, போர்க்களத்திலே ஒருவரை வெட்டுவதற்காக எனது வாளை நான் தூக்கினேன், என் வாளு அவர் கழுத்துக்கிட்ட போறதுக்கு முன்னாடி அவர் கழுத்து துண்டாய் போய் விழுந்துச்சு, எப்படி நடந்துச்சு இது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ வெட்டலப்பா, மலக்கு வெட்டினார். ஏன் இது யூஹி ரப்புக இலல் மலாயிகத்தி, உமது இறைவன் மலக்குகளுக்கு வஹி அறிவித்தான், கட்டளையிட்டான். என்ன கட்டளை? மலக்குகளுக்கு கட்டளை என்ன நினைப்போம், போய் இந்த சூறாவை நபிகள் நாயகத்துக்கு இறக்கிட்டு வாங்க, மக்களை எல்லாம் கணக்கெடுங்க, நல்லது செய்யறாங்க கெடுதல் குறிச்சு வச்சுக்கோங்க, இதைத்தான மலக்குடைய பணியில் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், இது யூஹி ரப்புக இலல் மலாயிகா, மலக்குகளுக்கு உமது இறைவன் கட்டளையிட்டான், ஃபத்ரிபு ஃபௌகல் அனாக், அவர்களின் கழுத்துகளுக்கு மேலே வெட்டுங்கள்.
வதரிபூ மின்ஹும் குல்ல பனான், ஒவ்வொரு மூட்டுக்களையும் வெட்டுங்கள். கை மூட்டை வெட்டு, கால் மூட்டை வெட்டு, தோல் புஜத்து மூட்டை வெட்டு. யாருக்கு? மலக்குகளுக்கு போட்டு தள்ளாங்க. 300 சொச்ச பேர் இருந்து கொண்டு 1000 ஜவான்களை கலங்கடித்த வரலாறு உலகத்தில் இதுவரைக்கும் அந்த கின்னஸ் ரெக்கார்டு முறியடிக்கப்படவே இல்லை. அர்த்தமில்லாதையெல்லாம் கின்னஸ் ரெக்கார்டுமா? இதை சொல்லு நீ. இதை எவன் முறியடிச்சா காட்டு நீ. எவனும் கிடையாது. முறியடிக்க முடியாது. ஏன்? எப்படி இது சாத்தியமானது? சாத்தியமா? அறிவுபூர்வமா ஒரு அறிவாளிகிட்ட போய் கேளுங்க. இந்த படையில 50 வயசுக்கு மேலங்க, ஆயுதங்கள் இல்லைங்க, வாகனங்கள் இல்லைங்க, ஆட்கள் இல்லைங்க, நோம்பு வேறங்க, பட்டினி வேறங்க, இப்படி ஒரு டீமுங்க. அந்த பக்கம் 1000 பேருங்க, ஜவானுங்க, ஆயுதம் இருக்குது, வாகனம் இருக்குது, நல்ல எல்லா வசதியும் இருக்குது. இந்த ரெண்டையும் சண்டை போட்டா யாரு மிஞ்சுவான்னு கேட்டா இந்த தரப்புல ஒருத்தனும் மிஞ்ச மாட்டான், எல்லாம் சட்னி ஆயிடுவாமா. ஒரு அறிவாளி இப்படிதான் சொல்ல முடியும். ஆனா எப்படி வெற்றி கிடைத்தது? நம்பிக்கை முடியும்னு நம்பினாங்க. என் ரப்பு உதவி செய்வான்னு ரப்பிடத்துல கோரிக்கை வச்சாங்க. நம்பிக்கையும் இறைவனுடைய கோரிக்கையும் ஒன்றிணைந்தது. வாழ்க்கையில ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்தினாங்க. அதுதான் இப்படி நிறைய வரலாறுகள் அடுக்கிட்டே போறான். வரலாறுகளை படித்து பார். முன்னால் முடியாது என்று நம்பக்கூடிய பலருக்கு முடித்து வைக்கிற ஆற்றலை, மனோதிடத்தை இந்த வரலாறு உங்களுக்கு கற்றுத்தரும். நிறைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு, மூசா நபி வரலாறு. மூசா நபி போய் நிக்கிறாங்கல்ல கடலுக்கு முன்னாடி, என்ன நடந்துச்சு? பின்னாடி ஃபிரௌன், முன்னாடி கடல். துரத்திக்கிட்டே வர்றாங்க. நீங்க சாதா மூசா நபி விடுங்களேன், உங்ககிட்ட நீங்க மேல நிக்கிறீங்க ஒரு மொட்டை மாடியில, ஒரு ஆள் ஓடி வர்றாங்க, பின்னாடி ஒரு 10 பேர் துரத்திக்கிட்டே வர்றாங்க. அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு சுத்துறாரு. மேல இருந்து பாக்குறீங்க, ஒரு போற இடம்லாம் நல்லா தெரியுது. திடீர்னு தப்பிக்கிறக்காண்டி ஒரு சந்துக்குள்ள போறாரு. அது ஒரு முட்டி சந்து. அங்கிட்டு போகல இங்கிட்டு போகல மாட்டிக்கிட்டாங்க. மேல இருந்து நீங்க பாக்குறீங்க, என்ன சொல்வீங்க? அடப்பாய் போய் இங்கிட்டு வந்து மாட்டிக்கிட்டாங்க, அடுத்த சந்தில போய் இருக்க கூடாதா, தப்பிச்சிருப்பானே சொல்வீங்கல்ல. அதே மாதிரி மூசா நபி முன்னாடி போனாலும் சாவு, பின்னாடி போனாலும் சாவு. முன்னாடி கடல்ல விழுந்து சாவணும், பின்னாடி புறாவிட்டு போய் சாவணும். மூசா நபி சமூகம் சொல்கிறது, யா மூசா இன்னால முதரக்கூன், மூசாவே வசம்மா மாட்டிக்கிட்டோம் ஐயா. மொத்த சமூகமும் சொல்கிறது. மூசா நபி அப்படி சொல்லி இருந்தா வசம்மா மாட்டி அன்னைக்கே சமாதி. இன்னைக்கு நமக்கு ஒரு ஆசுரா நாள் கிடைச்சிருக்காது. முஹர்ரம் மாதத்துல நோன்பு வைக்கிறதுக்கு ஒரு நோன்பு கிடைச்சிருக்காது. எப்படி? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்திலேயும் நாம் தப்பிக்க முடியாது என்று நினைத்திருந்தால் கண்டிப்பாக அன்றைக்கு அவர்கள் சமாதிதான். என்ன நினைச்சாங்க? அந்த மக்களுக்கு பதில் சொல்றாங்க, இன்னமா ரப்பி சயஹ்தீன். தப்பிக்க முடியாது நினைக்கிறியா? தப்பிப்பேன், தப்பிப்போம். எப்படி? இன்னமா ரப்பி, என் இறைவன் என்னோடு இருக்கிறான். அவன் எனக்கு வழிகாட்டுவான். எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் அறிவை கொண்டு யோசிச்சா நான் தப்பிக்க முடியாதுன்னு சொன்னா கூட என் நம்பிக்கை சொல்கிறது, என் இறைவனின் மீது நான் வைத்த நம்பிக்கை சொல்கிறது, நான் காப்பாற்றப்படுவேன். சொல்லி முடிக்கல. அல்லாஹ் சொன்னா அடி, கம்ப வச்சு கடல்ல அடினா அப்படியே கடல் பிளக்கிறது. சாத்தியமா இது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. யோசித்து பார்த்தா முடியுமா? முடியவே முடியாது. அப்படிப்பட்ட பெரும் கொண்ட காரியங்கள் எல்லாம் சாத்தியப்படும் எப்பொழுது உள்ளத்தில் இருக்கிற கசடுகள் நீங்கி, தாழ்வு மனப்பான்மை நீங்கி, முடியும் என்ற நம்பிக்கையோடு இறை விசுவாசத்தோடு களத்திலே குதித்தால் நீங்களும் சாதிப்பீர்கள், உங்களுக்கு இறைவனும் துணை புரிவான். அப்படிப்பட்ட எண்ணங்களை நம்முடைய உள்ளத்திலே வளர்த்துக் கொள்வோம். இன்னும் பல நோய்கள் இருக்கிறது, அதற்குரிய மருந்துகளை வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.